Vest and Briefs. அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் 19 காளைகளை அடக்கிய கருப்பாயூரணி கார்த்திக் முதல் பரிசான காரை தட்டிச் சென்றார். வெற்றிக்கு பிறகு நெகிழ்ச்சியுடன் பேட்டி அளித்தார். முதலில் அம்மாவை தான் தனது காரில் அழைத்து செல்வேன் என்றார். காலையில் 4ஆவது பேஜில் இறங்கி 12 மாடு பிடிச்சேன். இப்போ லாஸ்ட் பேஜில் எங்கள் அண்ணன் உங்கள் கூட இருந்து சப்போர்ட் பண்ணனால என்னால் ஃபஸ்ட்டு எடுக்க முடிஞ்சிச்சு. அவங்க சப்போர்ட் பண்ணலான்னா என்னால் எடுத்துருக்க முடியாது. எனக்கு மாடு பிடிக்க நான் அந்தளவுக்கு மாடு பிடிக்க எனக்கு கற்றுக் கொடுத்தது பாண்டியனே, முனிச்சாமனே, அர்ச்சுனே, அர்ச்சுனா, இவங்க எங்களுக்கு முன்னாடியிலேருந்து மாடு பிடிச்சவங்க. அவங்க ஒரு 30 வருஷமாக பிடிக்கிறாங்க. அவங்க பிடிச்சதான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. நாங்கள் அவங்களுக்கு பதிலாக நாங்கள் விளாண்டு பேர் வாங்கி கொடுத்துருக்கோம். இது எங்களுக்கான பேர் இல்லை, எங்கள் டீமுக்கான பேர். ஐயமாண்டி கருப்பாணி, ஐயமாண்டி பாண்டிச்சாமி குழு. நாங்கள் வடத்தில் பிடிக்கிறேன். இப்போ அரசு பணி வேற கால்நடை சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கும் அரசு பணி கிடைக்கணும். நீங்கள் தான் எதிர்பார்த்துட்டே இருக்கோம். நாங்கள் எல்லா இடத்துல பிரேஸ் எடுக்கிற இடத்துல பூராமே வேலை எங்களுக்கு வேலை ஆகணும்னு எங்களுக்கு வேணும்னு தான் கேட்டுக்கிருந்தோம். இந்த ஆட்சி சொல்லியிருக்காங்க, இவங்க கலைஞர் ஆட்சியில் சொல்லியிருக்காங்க. மு.க. ஸ்டாலின் அதை நிறைவேற்றி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். எனக்கு இறுதி போட்டிக்கு உள்ள வர எனக்கு மனசே இல்லை. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கே தெரியும், ஏற்கனவே அவங்களுக்கு நம்மளுக்கு இந்த இடத்துல நிறையா பிரச்சனை நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த இடத்துல மட்டும் அலங்காநல்லூரில் மட்டும் 2-3 வருஷமாக பிரச்சனை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நான் உள்ள எனக்கு விருப்பமே இல்லை. வந்துட்டு எங்கள் அண்ணன் சப்போர்ட் பண்ணாங்க. கூட இருந்த அண்ணன் இந்த ஏஎஃப்சியில் விளாட்ற அருணனே, கட்டிக்குளம் சுண்டனே, மேலமட தமிழனே, ஒரு 4-5 பேர் சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க சப்போர்ட் இல்லாமல் இந்த ப்ரைஸ் எனக்கு கிடச்சிருக்காது. அவங்களுமே லீடிங்கில் தான் இருக்காங்க. அவங்க லீடிங்கை விட்டுட்டு எனக்காண்டி இந்த சப்போர்ட் பண்ணி இந்த தியாகத்தை பண்ணியிருக்காங்க. அவங்க யாருமே லீடிங்கில் இருந்துக்கிட்டு விட்டு கொடுக்க மாட்டாங்க. எங்கள் அண்ணன் விட்டு கொடுத்துருக்காங்க. நான் வேலையெல்லாம் பார்க்கலண்ணே, கடை வச்சுருக்கோம். ஃப்ளெக்ஸு கடை வச்சுருக்கோம். ஜிஎம் ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லி ஃப்ளெக்ஸு கடை வச்சுருக்கோம். டிசி டிப்ளமோ. எனக்கு ஹெல்ப் பண்ண லீடிங்கையும் விட்டுட்டு எனக்கு ஹெல்ப் பண்ண அண்ணன் உங்களுக்கு என்னோட குருநாதர் இருக்கு, பாண்டியனே, முனிச்சாமனே, அர்ச்சனா, எங்களோட அண்ணன் எல்லாத்துக்குமே இந்த வெற்றியை அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். அவங்களுக்கான வெற்றி தான் இது, எனக்கான வெற்றி கிடையாது. அனல் பறந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் கெத்து காட்டிய வீரர்களுக்கு குத்துவிட்டு சிறந்த காளையாக புதுக்கோட்டையைச் சேர்ந்த பாபுவின் காளை தேர்வானது. பாபுவுக்கு டிராக்டர் பரிசாக வழங்கப்பட்டது. தான் பெற்ற குழந்தை தனக்கு என்ன பெயரை பெற்றுத்தர வேண்டுமோ அதை தனது காளை பெற்று தந்துவிட்டதாக பாபு கூறினார். நான் வளர்த்த குழந்தை எப்படி எனக்கு ஒரு நல்ல செய்வாங்களோ அது மாதிரி என்னுடைய காலை நான் வளர்த்த இந்த ஜல்லிக்கட்டை கொண்டாந்து அழைச்சதுக்கு எனக்கு ஒரு மரியாதை செஞ்சு கொடுத்துருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. இல்லைதான் என்னோட குழந்தை ஒரு அப்பாவுக்கு என்ன செஞ்சிருப்பாங்களோ அந்த அளவுக்கு எனக்கு செஞ்சிருக்காங்க. விவசாயம் என்னடா ஜல்லிக்கட்டு மாடு வச்சிருக்கோம், விவசாயம் நிலங்கள் வச்சிருக்கோம், விவசாயத்துக்கு கண்டிப்பாக பயன்படுத்துவேன். நல்ல பயனுள்ளதாகவும் இருக்குது எனக்கு. நான் நிறைய ஊரில் இதே ஜல்லிக்கட்டில் ஜல்லிக்கட்டு இது மாடு இது முதல் முறையாக நாங்கள் வாங்கி முதல் முறையாக ஊற்றிருக்கோம். முதல் காலம் இது உங்களுக்கு எனக்கு நல்லபடியாக எனக்கு வந்திருக்கு. உங்களுக்கு போட்டி நம்ம குழந்தை வளர்க்குற மாதிரி தான் மாடு, ஜல்லிக்கட்டு மாடு.